ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு நம்ம எல்லாம் நன்மைக்கு ஸ்டோரி தான் பார்க்க போறோம். சந்திரபுரி என்ற நாட்டுல மன்னர் ரொம்ப சிறப்பா ஆட்சி செஞ்சு வந்தாரு. ஒரு நாள் மன்னர் மாம்பழங்களை நறுக்கி சாப்பிட்டுட்டு இருந்தாரு. அப்போது தவறுதலா கத்தி அவருடைய கட்ட விரல பதம் பார்த்துருச்சு. மன்னர் வலியில துடிச்சாரு. அப்போது மன்னரை பார்க்க வந்த மந்திரி விபரங்களை கேட்டு எல்லாம் நன்மைக்கு அப்படின்னு சொன்னாரு. அதை கேட்ட உடனே மன்னருக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. நான் வழியில துடிச்சிட்டு இருக்கேன், நீ நன்மைக்குன்னு சொல்லிட்டு இருக்கியா அப்படின்னு மந்திரிய சிறையில அடைக்குமாறு கட்டளையிட்டாரு. அடிப்பட்ட வழி தெரியாம இருக்கிறதுக்காக மன்னர் தன் படைகளுடன் வேட்டைக்கு கிளம்புறாரு. காட்டுக்குள்ள போனதுமே அங்க இருந்த ஆதிவாசிகள் காளிதேவிக்கு மன்னரை பலியிட நினைச்சு அவரை சிறை பிடித்து காளிதேவிக்கு முன்னாடி கட்டி வச்சிடுறாங்க. சூரிய உதயத்துக்கு முன்னாடிதான் பலியிடுவது அவங்களோட வழக்கம். அவங்க பரிசோதனை பண்றாங்க. அப்பதான் அவர் கையில இருந்த அந்த காயத்தை பாக்குறாங்க. இந்த குறை இல்லாம இருப்பவர்கள் தான் கடவுளுக்கு அர்ப்பணமாக தகுதியானவர்கள். எனவே இறைவனுக்கு பலியிடுற மிருகமோ அல்லது எந்த ஒரு மனிதனுக்கோ சின்ன குறை கூட இருக்க கூடாது. அப்படி குறை இருந்தா அவங்கள பலியிட மாட்டாங்க. அதனால மன்னர் அவங்க விடுவிச்சிடுறாங்க. உடனே மன்னருக்கு மந்திரியோட ஞாபகம் வருது. மந்திரி எல்லாம் நன்மைக்குன்னு சொன்னாரு, கரெக்டா தான் இருக்கு. ஆனா நம்ம மந்திரிய சிறையில அடைத்தோமே, அதுல என்ன நன்மை இருக்கு தெரியலையே அப்படின்னு மன்னர் விரைந்து அரண்மனைக்கு வர்றாரு. இதுல என்ன நன்மை இருக்கு அப்படின்னு கேக்குறாரு. உங்களுக்கு கையில காயம் இருந்தனால உங்களை விடுவிச்சுட்டாங்க மன்னா. ஆனா என்ன பலியிட்டு இருப்பாங்களே, உங்களால நான் தான் தப்பிச்சிட்டேன் மன்னா என்று சொல்லி மந்திரி சிரிக்கிறார். மன்னரும் மந்திரியும் மகிழ்ச்சி கடல்ல மிதந்துட்டு இருந்தாங்க. இந்த ஸ்டோரியோட மாறல் என்னன்னா, இந்த உலகத்துல நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வுகளும் நன்மைக்காக தான் இருக்கும். ஏன்னா இந்த உலக நாடக மேடையோட டைரக்டர் இறைவன். சோ ஒவ்வொரு சீனும் ரொம்பவே சூப்பரா தான் இருக்கும். இது மாதிரி நம்ம வாழ்க்கையில கூட கஷ்டங்கள் வரதான் செய்யும். ஆனா எல்லாம் நன்மைக்கேன்னு நினைச்சுதான் அதை நம்ம நன்மையாவே மாத்தணும் அப்படின்றதுதான் இறைவனுடைய விளையாட்டு. தேங்க்யூ, பாய்.